சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வாக்கினை கேட்டுவிடு. நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்திருக்கின்றது. நல்ல சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் என் வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஒரு முறை நல்லபடியாக கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைப்பதற்கான நல்ல நேரம் இருக்கின்றது. இல்லையென்றால் கிடைத்ததையும் தொலைத்து விட்டோம் என்கின்ற எண்ணம்தான் உனக்குள் உருவாகி நிற்கும். என் அன்பு குழந்தையே, பொதுவாக உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில விஷயங்களை சற்றென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாததற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது. அது என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தைக்கு நம்பிக்கை சற்று குறைவாக இருக்கின்றது. இது நடக்குமா நடக்காதா என்ற எண்ணம்தான் உனக்குள் அதிகமாக இருக்கின்றதே தவிர, ஒரு பொழுதும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இல்லை. இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சரியான நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. எப்பொழுது என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலுமே அது உனக்கு கிடைக்காத பொழுது, நாம் எல்லாவற்றையுமே இப்பேற்பட்ட வாழ்க்கையிலிருந்து தொலைத்து விட்டோமே என்று சொல்லி நீ மனம் வருந்தி கொண்டிருந்தாய். உன்னுடைய இந்த மன வருத்தம்தான் இப்பொழுது இந்த சாயப்பா என் முன்னால் உன்னை நிறுத்தி வைத்திருக்கின்றது. உழைப்பும் முயற்சியும் உன்னுடையதாக இருக்கும்பொழுது எதுவும் நடக்கவில்லை என்ற வருத்தம் சரிதானே? உன்னை தெய்வம் கவனிக்கவில்லை என்று தானே ஆகிவிடும். என் அன்பு குழந்தையே, ஆனால் உன் சாயப்பா எப்பொழுதுமே உன்னை உன் கண் பார்வையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து நடந்து கொள். இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை முதலில் நீ தெளிந்து, இப்பொழுது இருப்பது போல எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் தொடர்ந்து இருக்கும் என்று நீ நம்புவதை முதலில் நீ நிறுத்து. என் அன்பு குழந்தையே, என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் அது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. உனக்கென்று நான் தருகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது உன்னை நிச்சயமாக தெளிவான சூழ்நிலையில் உன்னை வந்து சேரும் என்பது உன்னுடைய நினைவில் இருந்து இருக்கட்டும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கே சொந்தமானதாக நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, கண்ணீரோடும் கவலையோடும் நீ எழுதிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தெளிவாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதையெல்லாம் இழந்துவிட்டு வருத்தப்பட்டாயோ, எதுவெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை என்று எண்ணி வருத்தப்பட்டாயோ, அதுவெல்லாம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரப்போவதை இனிமேல் என் குழந்தை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருந்தினாய் அல்லவா? இனிமேல் அந்த வருத்தம் உனக்கு தேவையில்லாதது. இனி உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கான சரியான தருணங்கள் உன்னை தொடர்ந்து வந்து உன் கைகளிலேயே கிடைக்கப் போகின்றது. நீ இழந்த பல விஷயங்கள் இனி உனக்கானதாக மாறப்போகின்றது. உன் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இழந்தோமோ அதையெல்லாம் நீ மீட்டெடுத்து உனக்கு உரிதானதாக அதனை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அந்த அளவிற்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தெளிவானதை இனிமேல் கற்றுக் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும். என் அன்பு குழந்தையே, யாராலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. யாராலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு மீட்டு தர முடியாது. ஆனால் நீ நினைத்தால் இந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதையெல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் இடத்தில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதானே உண்மை. இந்த உண்மையை பெற்றுக்கொள்ள எந்நேரத்திலும் நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்கள் நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன் கைகளில் தெளிவாக ஒப்படைக்க தயாராகிவிட்டு உனக்கான வாழ்க்கையை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்போது சாயப்பா அதை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நான் சர்வ நிச்சயமாக உனக்கான முழு மகிழ்ச்சியை உன் கைகளில் தர நிரந்தரமாக வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்ட, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்து விட்டாய்.
இனி என்ன நடக்கும் என்று உனக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் இனி வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதனை உனக்கு உணர்த்தும். நம் வாழ்க்கை நம் கைகளில் அழகாக மாறுவதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் வாழ்க்கையில் ஒருவருக்கு வருகிறது என்றால் அந்த நேரம் தெய்வத்தால் கொடுக்கப்பட்டது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே ஒரு நாள் உன்னை விட்டு முழுமையாக நீங்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு ஒரு நாள் முழுமையாக விலகும். அந்த நேரம் எப்பொழுது என்று வேண்டுமானாலும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நடக்கும் பொழுது அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ கேட்டதை விடவும் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பானதாக அத்தனையும் கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல எண்ணத்தோடு நல்ல நிலையோடும் ஒருவர் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும். எக்காலத்திலும் அது அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடாது. இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி உனக்கு கிடைக்கப் போவதை மட்டுமே எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும். எண்ணற்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக உனக்கானதாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். எதிர்பாராத திருப்பங்கள் உன்னை வந்து நிச்சயமாக சந்தோஷத்தில் உன்னை திக்குமுக்காட செய்யத்தான் போகின்றது. என்றோ நடந்த விஷயங்களுக்காக மனம் அருந்தாமல் இனி உன் வாழ்க்கை நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நினைத்து மனமகிழ்ச்சியோடு என்றுமே நான் இருந்து நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பேன். இந்த சாயப்பாவின் முன்னால் நீ வந்து நின்று விட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. சாயப்பா நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஒன்றே போதுமல்லவா? உனக்கான சந்தர்ப்பங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை இனிமேல் வாழ வைத்துவிடும். எந்த கட்டத்திலும் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விடாது என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் செய்கின்ற இந்த விஷயங்கள், நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாம் உன்னை தெளிவான மனநிலையோடு வாழ வைக்கத்தான் போகின்றது. எல்லா கஷ்டங்களையும் கடந்துவிட்டு இனி இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொண்டு சாயப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற நல்ல செய்திகளை நீ தெளிவாக எப்பொழுதும் உணரத் தொடங்கினாலே போதும். எந்த காலகட்டத்திலும் என் குழந்தையின் வேதனைகள் இனி தொடர்ந்து வராது. எந்த நேரத்திலும் நீ அனுபவிக்கின்ற விஷயங்கள் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. நீ நினைத்துவிட்டால் உன்னால் முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை. இனிமேல் உன்னால் முடியாத காரியமென்று எதுவுமே இந்த வாழ்க்கையில் இல்லை என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற என் குழந்தைக்கு என்றுமே இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் உனக்கு வந்திருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையை கண்டும் என் குழந்தை வேதனைப்பட்டு நிற்க நான் அத்தனையும் உன் வசமாக்கி தருவேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்கானவற்றை எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.